வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம பன்னீர் 65 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க. இப்போது பன்னீர் 65 செய்கிறதுக்கு பன்னீர் துண்டுகளை கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. நான் 20 நம்பர் எடுக்கிறேன் பன்னீர். இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். நான் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன், ஆரஞ்சு கலர் போட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தலை கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கணும். புளிக்காத தயிர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. சும்மா 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறதை விட கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகும். அதனால நான் வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். எல்லா மசாலாவும் பன்னீரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். உள்ளேயும் நம்ம ஒரு மசாலா தடவிட்டு அப்புறமா மாவில் கோட் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு சோள மாவு 6 ஸ்பூன் எடுத்துக்கணும். மைதா மாவு 3 ஸ்பூன் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு, குக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள். இதில் தண்ணி விட்டு ரொம்ப கெட்டியாக கலக்கக்கூடாது, கெட்டியாக கரைக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இதை கரைச்சி வச்சுருங்க. விஸ்க் வச்சு கலக்குனீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிடணும். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச இந்த பன்னீர் துண்டுகளை மசாலா தடவி வச்சுருக்கோம். இதை வந்து இந்த மாவில் டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணி எண்ணெயில் போடணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாவு வந்து தனியாக கலண்டு வந்துடும். எண்ணெயில் சூடு இல்லைன்னா தனியாக அது வந்து கலண்டு வந்துடும் தோல் மாதிரி. அதனால நல்லா கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்பப்போ திருப்பி விடணும். இதை இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிட்டிருக்கு. ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் 65 டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளேயும் நம்ம ஒரு மசாலா தடவிட்டு அப்புறமா மாவில் கோட் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.